வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ரெசார்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரைட்டிங். சப்ஜெக்ட் கோடில் பார்த்தீங்கன்னா OHS 352 இந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். யூனிட் 1 to 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே நான் மெயின் டாபிக் தான் சொல்வேன். மெயின் டாப்பிக்கில் இருக்கிற சப் டாபிக்ஸ் நீங்கள் எல்லாமே படிக்கணும், சரிங்களா? நான் சப் டாபிக்ஸ் என்னெல்லாம் அப்படின்ட்டு நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணிடுறேன், தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாபிக் நான் ஒரு மெயின் டாபிக் சொல்லியிருக்கேன்னா அந்த மெயின் டாபிக் கீழே இருக்கிற சப்டிவிஷன் சப் டாபிக்ஸ் இருக்கும்ல, அந்த டாபிக் கீழே சின்ன சின்ன டாபிக்ஸ் இருக்கும்ல, அட்வான்டேஜ் ஃபியூச்சர்ஸ் அந்த டாபிக்ஸில் தான் உங்களுக்கு சப் டாபிக்ஸ் நான் சொல்கிறேன். ஆனால் இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நான் கொடுக்குற டாபிக்ஸ்லாம் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஒரு சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொடுக்குற கொஸ்டின் மட்டும் படித்தா பாஸ் ஆகிடலாமா டவுட் இருக்கும். அது கன்ஃபார்மாக நீங்கள் பாஸ் ஆகிறது மட்டும் இல்லை, நல்ல ஒரு கிரேட் எடுக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நான் கொடுக்குற கொஸ்டின்லேயும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் படிக்கணும். நான் கொடுக்குறது 3 கொஸ்டின் கொடுக்குறேன்னா அதில் 3மே நீங்கள் படிக்கணும். அதில் 2 படிக்கிறது 1 படிக்கிறது அப்படி படிக்கிறதா இருந்தால் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுவீங்க. ஏன்னா நான் கொடுக்குறது கரெக்டாக கொடுக்குறேன், அதனால தான் நான் சொல்கிறேன். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ரைட்டிங் விசஸ் ஜென்ரல் ரைட்டிங், அப்புறம் கான்கார்ட், அதுக்கப்புறம் சைன் போஸ்ட், வேர்ட்ஸ், அப்புறம் கோஹெசிவ் டிவைசஸ், பேராகிராஃப் ரைட்டிங். இதெல்லாம் தான் உங்களுக்கு யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட், டைப்ஸ் ஆஃப் ரிப்போர்ட், இன்டெண்டட் ஆடியன்ஸ், அப்புறம் ரிப்போர்ட் ரைட்டிங் இன் STEM ஃபீல்ட்ஸு, சரிங்களா? STEM ஃபீல்ட்ஸ் சரி நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அது ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது STEM ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும், சரிங்களா? யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பார்ட் 1ல் உங்களுக்கு டிட்டர்மினிங் த ஃபீஸிபிலிட்டி, தியரட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க், ரைட்டிங் த ரிசர்ச் கொஷின், நீட் ஆஃப் த ஸ்டடி ஆர் ப்ராஜெக்ட் சிக்னிஃபிகன்ஸ் இதெல்லாம் படிக்கணும். யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் அதே ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பார்ட் 2 யூனிட் 4. அதில் உங்களுக்கு மெத்தட்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன், டூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், டேட்டா அனாலிசிஸ், அதுக்கப்புறம் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இதெல்லாம் படிக்கணும். யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் ப்ரூஃப் ரீடிங் ரிப்போர்ட், அப்புறம் அவாய்ட் டைப்பாலஜிக்கல் எரர்ஸு, அப்புறம் பிப்ளோகிராஃபி இன் ரிக்வயர்டு ஃபார்மேட், அப்புறம் ஃபாண்ட் ஸ்பேசிங், இதெல்லாம் உங்களுக்கு யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் மெம்பர் கூட ஆகி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னும் சந்திப்போம். நன்றி.